ஒரு மாசத்துக்கு அப்புறம் முகேஷ் ருக்மணிய ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. முகேஷும் ருக்மணியும் வீட்டுக்கு வந்தாங்க. சரளா தன்னோட புது மருமகளை நல்லபடியா வரவேற்த்தாங்க. பார்வதியோட மொத்த வாழ்க்கையும் உடஞ்சி போயிடுச்சு. பார்வதி, அடியே பார்வதி, புது மருமகளோட பொருட்களை எடுத்துட்டு போய் அவ ரூம்ல வையே. சரிங்கம்மா. புது மருமக வந்ததுமே சரளா என்ன பண்ணானா, பார்வதிய ஒரு வீட்டு வேலைக்காரி மாதிரி அவளை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதிக்கும் இந்த வேதனையை தாங்கிக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப அவளால என்னதான் பண்ண முடியும். ரெண்டாவது மனைவி வந்ததுக்கு அப்புறமா முகேஷும் பார்வதியை விட்டு விலகி இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன். ஒரு வேலை பண்ணு, எனக்கும் ருக்மணிக்கும் சாப்பாடு இங்கேயே கொண்டு வந்துரு. சரிங்க. பார்வதி இப்ப அந்த வீட்ல தனி ஆளாயிட்டா. அங்க இருந்தவங்களுக்கு புது மருமக தான் தேவைப்பட்டது. வீட்டு